பட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் நம்ம விவசாயமே பண்ண முடியாது. அதுவும் குறிப்பாக காய்கறி விவசாயம் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த காய்கறிக்கும் பட்டத்துக்கும் அவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்குது. அப்போ எந்த பட்டத்தில் எந்த காய்கறியை பயிர் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா காய்கறிகளை ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். குறிப்பாக நாட்டு காய்கறிகளை பயிரிடணும் அப்படின்னா இந்த பட்டம் பருவம் அந்த காலத்தில் எப்போ பயிரிடணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம தாயகம் யூடியூப் சேனலில் நம்ம பட்டம்னா என்ன பருவம்னா என்ன நெல் பயிர்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ இந்த காணொலியில் முழுக்க முழுக்க காய்கறி பயிர்களை நம்ம எப்படி பட்டத்துக்கு பயிரிட்டு பயன்பெறுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பட்டம் தப்பினால் நட்டம் அப்படிம்பாங்க, ஆடி பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. அப்போ பட்டத்தை குறித்து முன்னோர்கள் நிறைய பழமொழிகளையும் பேச்சு வழக்குகளையும் நிறைய பதிவுகள் இருக்குது. அப்போ இந்த பட்டத்தை ரொம்ப நுணுக்கமாக கையாண்டிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். ஆனால் விவசாயத்திலிருந்து அடுத்த தலைமுறை கொஞ்சம் வெளியில் போனவங்க, திரும்ப விவசாயம் பண்ணணும்னு விரும்புகிறவங்க, புதுசாக விவசாயத்துக்கு வர்றவங்க, விவசாயத்தை பற்றின அறிமுகம் இல்லாமல் அதை செய்யணும்னு விரும்பி ஈடுபாடோடு உள்ளே வரவங்களுக்கு இதில் ஒரு சின்ன சின்ன தயக்கங்களும் தேக்கங்களும் இருக்குது. அப்போ இது குறித்து நம்ம விழிப்புணர்வோட ஒரு விரிவான கலந்துரையாடல் தேவைப்படுது. அதுக்கு தான் நம்மளுடைய அனுபவத்தில் பட்டம்னா என்ன பருவம்னா என்ன காய்கறிகளை எந்த பட்டத்தில் பயிரிடுறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். இந்த பட்டம் அப்படிங்கிறது காய்கறிகளோடு ஒப்பிடும்போது ரொம்ப ஒரு பெரிய டாபிக். ஏன்னா இப்போ இந்த உலகத்தில் எவ்வளவு காய்கறி ரகங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. என்ன காரணம் அப்படின்னா எண்ணில் அடங்காத காய்கறி ரகங்கள் இருக்குது. அதில் நம்ம ஒரு சொற்பத்தை கண்டுபிடிச்சி அந்த ஒரு சில காய்கறிகளை மட்டுமே பழக்கமாக வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போது நமக்கு தெரியாமல் நிறைய காய்கறி ரகங்கள் இருக்குது. அதெல்லாமே நம்ம இப்போ ஆய்வு பண்ணக்கூடிய சூழல் இல்லை. அப்போ இன்னைக்கு விவசாயிகள்கிட்ட புழக்கத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் என்ன, அந்த காய்கறிகளுக்கான பட்டம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்ப்போம். முதல்ல பட்டம்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே காலொன்று இருந்தாலும் இதில் நம்ம திரும்ப ஒரு தடவை பார்த்துக்குவோம். பட்டம் அப்படின்னா காலத்துடைய நிலை, அந்த காலத்தோட நிலையை குறிக்கக்கூடியது தான் பட்டம். பருவம் அப்படின்னா அந்த பயிரினுடைய நிலை, வளர்ச்சி நிலையை குறிக்கக்கூடியது தான் பருவம். இதை காய்கறிகளோட எப்படி ஒப்பிடுறது, எந்த கால நிலையில் எந்த பயிரை செய்கிறது, அதாவது காய்கறிகளை பயிரிடுறது அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி எதெல்லாம் காய்கறிகள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? புழக்கத்தில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட எதெல்லாம் காய்கறிகளில் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். பொதுவாக இதை நம்ம ஒரு 4-5 பிரிச்சுக்கலாம். காய்கறிகள் அப்படின்னா எதெல்லாம் நம்ம காய்கறிகள்? முதல்ல கீரை எதில் வரும்? கீரைகள் காய்கறியில் தான் வரக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருளில் இருக்கக்கூடியது. அப்போ கீரைகள்னு பிரிச்சுக்கலாம். ரெண்டாவதாக கிழங்குமே நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடியது. அதுக்குமே பட்டங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் பட்டத்தில் தான் நம்ம பயிரிட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதையும் அந்த பட்டத்தில் பயிரிட்டால் தான் நல்ல உற்பத்தி எடுக்க முடியும். விவசாய முறையாக இருந்தாலும் சரி, வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் எதில் பயிரிட்டாலும் அதுக்கும் நம்ம பட்டம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அடுத்ததா கிழங்கு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததா செடி காய்கறிகள், செடியில் காய்க்கக்கூடிய காய்கறிகள், இதுவுமே பார்த்தீங்கன்னா காய்கறிகளில் வரும். அதுக்கு அடுத்து கொடியில் சிலது செடியில் காய்க்கும், சிலது கொடியில் காய்க்கும். அப்போ கொடி காய்கறி ரகங்கள் இருக்குது. இதிலே பந்தர் கொடி காய்கறிகள் இருக்குது, தரைப்படர் கொடி காய்கறிகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே பட்டம்ங்கிறது சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். இதை நம்ம ரொம்ப எளிமையாக கண்டறிஞ்சிக்கிறதுக்காகவும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதை நம்ம பிரித்து பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கீரைகள் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக கிழங்குகள் பார்த்தோம். கிழங்குகளுக்கு அடுத்து செடி வகைகள், கொடி வகைகள். இதிலே தரைப்படர் இருக்குது, பந்தர் படர் கொடி இருக்குது. அதுக்கு அடுத்ததாக என்ன இருக்குது? நெல் நம்ம தனியாக பார்த்துட்டோம். அப்போ மரப்பயிர்கள், மரமாக வளர்ந்து காய்க்கக்கூடிய காய்கறிகள் சிலதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ பெரினியல் கிராப்னு சொல்லுவாங்க. பெரினியலாக காய்க்கக்கூடிய காய்கள், நிரந்தரமாக இருக்கக்கூடியது மரங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 5 பிரிச்சிருக்கிறோம். இதில் ஒன்றா பார்ப்போம். அப்படின்னா ஃபஸ்ட்டு கீரைகள். இந்த கீரைகளில் என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படின்னா நிறைய ரகங்கள் இருக்குது. கீரைகள் அப்படின்னே நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கிறோம். கீரைகளுடைய முக்கியத்துவம் குறித்தும் எவ்வளோ ரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத குறித்தும். குறிப்பாக இந்த இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கீரைகள் நிறைய இருக்குது. அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, அகத்திக்கீரை. அகத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சிகப்பகத்தி இருக்குது, சிற்றகத்தி இருக்குது. அதிலே மஞ்சள் கலரில் பூக்கக்கூடியது இருக்குது, கரிஞ்சிவப்பில் பூக்கக்கூடியது இருக்குது சிற்றகத்தியில். அதில் சிகப்பு நம்ம வெள்ளைங்கிறது பிரதானமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடியது. அதுலேயும் வெள்ளை பிரதானமாக இருக்குது, சிகப்புங்கிறது ரொம்ப அரிதான ரகம். அப்போ அதுவுமே நம்ம உணவு பழக்கங்கள் இருக்குது. அதுக்கடுத்து புளிச்சக்கீரையில் சிகப்பு புளிச்சை இருக்குது, பச்சை புளிச்சை இருக்குது, இதில் நாக்பூர் புளிச்சை இருக்குது, ஜாம் புளிச்சை இருக்குது, சிகப்பு பூ புளிச்சை இருக்குது, இப்போ சம்பா புளிச்சை இருக்குது. இதில் நிறைய புளிச்சை கீரைகள் இருக்குது. தண்டுக்கீரை இருக்குது. தண்டுக்கீரையில் சிகப்பு தண்டுக்கீரை இருக்குது, 6 மாத தண்டுக்கீரை இருக்குது. அதுக்கடுத்து அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, பாலக்கீரையிலே பச்சை இருக்குது, சிகப்பு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன, இப்போ நம்ம பார்த்த கீரைகள்லாம் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ முருங்கைக்கீரை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை வரும், கீரைகளில் தான் வரும். தவசிக்கீரை இருக்குது, மாயன் கீரை இருக்குது. இப்போ இந்த மாதிரி கீரைகள் எல்லாமே கீரை ரகங்களில் தான் வரும். அப்போது
இந்த கீரைகளை எப்போ பயிரிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரைகளுக்கான பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன், எல்லா பட்டத்திலையுமே பயிரிட முடியும். அப்போ எல்லா கீரைகளையுமே எல்லா பட்டத்திலையுமே பயிரிட முடியும். ஒரு சில கீரைகளை நிழலான இடத்துலையும் கூட நம்ம வளர்க்க முடியும். இப்போ கருவேப்பிலை மாதிரியானதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிழல்லே வளரும். பொன்னாங்கண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழல்லே வளரும். இப்போ இந்த மாதிரி கீரைகள்லாம் நம்ம அரை நிழல், பாதி வெயில் பாதி நிழல் இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி கீரை ரகங்களை வளர்க்க முடியும். இப்போ இந்த தண்டு கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, இப்போ இந்த மாதிரி கீரைகளுக்கெல்லாம் நீர்ச்சத்து ரொம்ப அதிகமாக தேவை. அப்போ நீர்ச்சத்து எதுக்கெல்லாம் அதிகமாக தேவைப்படுதோ, இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து வெயில் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பான உற்பத்தியை கொடுக்கும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயில் தேவை. இதில் சிகப்பு, முழு சிகப்பு, பச்சை, இதுக்கெல்லாம் வெயில் தேவை. இது ஆல் சீசன். ஆல் சீசனாகவே இருந்தாலும் 2 பட்டத்தில் ரொம்ப சிறப்பாக வளரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியில் விதைக்கக்கூடிய கீரைகளும் சரி, கார்த்திகையில் விதைக்கக்கூடிய கீரைகளும் ரொம்ப நல்லா வரும். நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வரும். அப்போ கீரைகள் அப்படின்னா நீங்கள் எப்பவுமே போட தயங்க தேவையில்லை. அப்போ கீரைகளை மழை காலங்களில் போடுறோம்னா வடிகால் வசதி இருக்கணும். வெயில் காலங்களில் போடுறோம்னா பள்ளப்பாத்தியில் கூட நம்ம போட முடியும். நீர் வசதி இருக்கணும். ஈரப்பதம் மெயின்டைன் பண்ண முடியும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லா சீசன்லையுமே நம்ம பயிரிட முடியும். நிரந்தரமாக ஒடிச்சு அறுத்து இல்லைன்னா ஒடிச்சு எடுக்கக்கூடிய கீரைகளை வரப்பு ஓரங்களில் நம்ம பயிரிட்டு பாதுகாத்துக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கீரைகள் நடவு செய்ய நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எல்லா பட்டத்திலையுமே கீரைகளை நீங்கள் விதைக்க முடியும். பாலக்கீரை மாதிரி ஒரு சில கீரைகளை மட்டும் நீங்கள் கார்த்திகையில் பயிரிட்டால் மட்டும்தான் விதைக்கான அறுவடை எடுக்க முடியும். அப்போ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளுக்குமான விதைக்கான குறிப்பான பட்டம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ காய்கறி உற்பத்தி கீரையை பொறுத்த வரைக்கும் எல்லா பட்டத்திலையுமே நம்ம பயிரிட முடியும். பயப்படவே தேவையில்லை, மாற்று கருத்தே இல்லாமல் பயிரிடலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிழங்கு. இப்போ இந்த கிழங்குல என்னென்னலாம் வரும்? முள்ளங்கி வரும், கேரட் வரும், பீட்ரூட் வரும். இப்போ இந்த கிழங்குல இருக்கக்கூடிய நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வரும், மரவள்ளி கிழங்கு வரும். இப்போ இதெல்லாமே மண்ணுக்கு கீழே, மண்ணுக்கு மேலே வளர்ந்தது தாவர வளர்ச்சி, மண்ணுக்கு கீழே வந்து நமக்கு கிழங்கு வளர்ச்சி இருக்கும். அப்போ இந்த கிழங்கு நமக்கு இதையும் காய்கறியாகவும் ஒரு உணவுப் பொருளாகவும் நம்ம தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரோம். அப்போ இதை எப்போ பயிரிடணும் அப்படின்னா, கேரட் அப்படின்னா நம்ம பகுதியில் ரொம்ப விளையுது, ஆனால் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் எப்போ பயிரிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை பட்டத்தில் பயிரிட்டா. ஏன்னா கார்த்திகையில் பார்த்தீங்கன்னா பனி இருக்கும், மழை இருக்கும், ஈரப்பதம் இருக்கும். காற்றில் ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா தைரியமாக கேரட்டை நீங்கள் பயிரிட முடியும். அப்போ இந்த கேரட்டை நீங்கள் எப்போ பண்ணலாம்னா, நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக அதிகமாக வெயில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில், வெயில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கார்த்திகை மாதத்தில் பயிரிடுறது பயனளிக்கும். மழையெல்லாம் விட்டதுக்கு அதுக்கப்புறம் நம்ம பயிரிடணும். நல்ல மண்ணை புலப்பழப்பாக்கிட்டு அதுக்கப்புறம் பயிரிட்டோம் அப்படின்னா கேரட் அதெல்லாம் எடுக்க முடியும். மற்றபடி முள்ளங்கி வந்து ஆல் சீசன், எல்லா சீசன்லையுமே பயிரிட முடியும். இது விதை எடுக்கணும் அப்படின்னா கார்த்திகையில் தான் பயிரிடணும். இப்போ கேரட்டுமே விதை எடுக்கணும் அப்படின்னா கார்த்திகையில் பயிரிடுறதுல அதிகமாக விதை உற்பத்தி செய்ய முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிழங்கு. இந்த கிழங்குல வந்து மரவள்ளி கிழங்கு, இது ஆல் சீசன். 12 மாதங்களும் நடவு செய்ய முடியும். எப்போ வேணாலும் இது நமக்கு நடவு செஞ்சதுலேருந்து 10-12 மாதங்களில் 8 மாதங்கள்லேருந்து அறுவடைக்கு வரக்கூடியது. சக்கரவள்ளி. இந்த சக்கரவள்ளி கிழங்குல நிறைய ரகங்கள் இருக்குது. கஸ்தூரி கிழங்கு அப்படிம்பாங்க, சிகப்பு கிழங்கு, பீட்ரூட் கிழங்கு அப்படிமா, ஆரஞ்சு கலரில் இருக்கும், முள்ளங்கி கிழங்குமாங்க, வெள்ளை கலரில் இருக்கக்கூடியது. அப்போ நிறைய ரகங்கள் இருந்தாலும் சக்கரவள்ளிக்கான சரியான பட்டம்னா புரட்டாசி. புரட்டாசியில் நடவு செஞ்சீங்கன்னா புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தையில் பலபலன்னு அறுவடைக்கு வரும். முன்னாடிலாம் ரோட்டு ஓரங்களில், வீடுகளில், நம்ம வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் மணப்பாறை மாடை வச்சு வண்டி பூட்டி பின்னாடி கிழங்கை ஏற்றிக்கிட்டு வருவாங்க. நெல்லை கொடுத்துட்டு கிழங்கு வாங்குவாங்க. ஒரு படி நெல் கொடுப்பாங்க, அவங்க 1 கிலோ கிழங்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பண்டம் பரிமாற்று முறை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் வாங்கியிருக்கிறோம். அப்போது கிழங்கு நடவு செய்கிறதுக்கு, அதுவும் சக்கரவள்ளி கிழங்கு குறிப்பாக நடவு செய்கிறதுக்கு புரட்டாசிங்கிறது பட்டம். ஒரு சில திருவண்ணாமலை ரகம் அப்படிங்கிறாங்க. அந்த ரகம் வந்து எல்லா சீசன்லையுமே வருது, கிழங்கு வைக்கிது அப்படிங்கிறாங்க. நம்ம அது முயற்சி பண்ணி பார்ப்போம். ஆனால் சக்கரவள்ளி கிழங்குக்கு பிரதானமான பட்டம் அப்படின்னா புரட்டாசி. புரட்டாசிலேருந்து கார்த்திகை வரைக்கும் நீங்கள் நடவு செஞ்சீங்க அப்படின்னா தை மாசி வரைக்கும் நீங்கள் அறுவடை எடுக்கலாம். அதுக்கான பட்டம். மரவள்ளி கிழங்கு எல்லா வேணாலும் நடவு செய்யலாம். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிழங்கு நடவு செய்யக்கூடியதில் எந்த ஒரு சந்தேகம் வராது. இந்த கிழங்குல வந்து பார்த்தீங்கன்னா கொடி உருளைன்னு ஒரு கிழங்கு இருக்குது. இது மண்ணுக்கு கீழே காய்க்கிறது இல்லை, மண்ணுக்கு மேலே காய்க்கிறது. அதுக்கடுத்து வெத்தலைவள்ளி கிழங்கு, காவல்லி கிழங்கு, ராஜவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி நிறைய கிழங்கு ரகங்கள் இருக்குது. இதெல்லாம் மண்ணுக்கு கீழே காய்க்கக்கூடியது. இந்த காவல்லி கிழங்குங்கிறது மண்ணுக்கு மேலேயும் காய்க்கும், மண்ணுக்கு கீழேயும் காய்க்கும். அப்போ இந்த மாதிரி கிழங்குகளும் நம்ம பிரதானமாக முன்னாடிலாம் உணவில் எடுத்துகிட்டு இருந்துருக்குறோம் அப்படிங்கிறாங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதையுமே நம்ம ரொம்ப எளிமையாகவே வளர்க்க முடியும். ஆனால் இதுக்கான சரியான பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரையிலேருந்து ஆடி வரைக்கும் நம்ம அதெல்லாம் நடவு செய்யலாம். அப்போ மஞ்சள், இஞ்சி இதுவுமே நமக்கு கிழங்குல வரக்கூடியதானே. அப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரை. இந்த சேப்பங்கிழங்கு, சேனங்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்குகள் அப்படின்னாலே பிரதானமான பட்டம் சித்திரை தான். எல்லா கிழங்குகளும் நடவுக்கான பிரதானமான சித்திரை. ஆனால் சித்திரையிலிருந்து
புரட்டாசிங்கிறது வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு நடவு செய்கிறதுக்கு. அப்போ இந்த மஞ்சள், இஞ்சி, கொடி உருளை இந்த மாதிரி கிழங்குகள்லாம் நம்ம சித்திரையில் நடவு செஞ்சுட்டோம் அப்படின்னா சிறப்பான உற்பத்தி கிடைக்கும். இஞ்சியை பொறுத்த வரைக்கும் நிழலான பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா சிறப்பான உற்பத்தி எடுக்க முடியும். நிழலான பகுதியாக மட்டும் இருந்தால் பத்தாது, தண்ணி இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும். காற்றுலையும் சரி நம்ம நிலத்திலையும் சரி ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணோம்னா பக்காவான உற்பத்தி எடுக்க முடியும் இஞ்சிலையும் கூட. இப்போ நம்மளுமே நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் இஞ்சி ஒடிசாலேருந்து கொண்டுட்டு வந்த நாட்டு இஞ்சி, மலை இஞ்சி பயிர் செஞ்சுருக்கிறோம். ரொம்ப அருமையாக வளர்ந்துட்டு இருக்குது. மஞ்சளும் பயிர் செஞ்சுருக்கிறோம், மா இஞ்சியும் பயிர் செஞ்சுருக்கிறோம். எல்லாமே அருமையாக வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம நடவு செஞ்ச பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி. அப்போ சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி வரைக்கும் கிழங்குகளை நீங்கள் நடவு செய்ய முடியும். இப்போ கிழங்குல உங்களுக்கு சந்தேகம் இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கு அடுத்ததா செடி. இந்த செடி காய்கறிகள் அப்படின்னா தான் நமக்கு பெரிய குழப்பம் வரும். ஏன்னா நிறைய நடவு செய்கிறோம், வளர மாட்டேங்குது, வளர்ந்த அதீத பூச்சி தாக்குதல் இருக்குது, இப்போ அதுக்கு உற்பத்தி அதிகமாக இருக்க மாட்டேங்குது, எல்லாமே பிரச்சனை இல்லைனாலும் கூட காய்க்க மாட்டேங்குது, பூக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி சிக்கல் இருக்கும். இங்கே தான் காய்கறிகள். இந்த காய்கறிகளில் செடியில் வரக்கூடிய காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய். இப்போ நம்ம தக்காளி வந்து ஒரு கொடி, ஆனாலும் அதை நம்ம செடியாக தான் வளர்த்துட்ருக்குறோம். இப்போ தக்காளி, இப்போ இதெல்லாமே நமக்கு செடியில் வரக்கூடியது. இதெல்லாம் நமக்கு எப்போ நடவு செய்யலாம் அப்படின்னா அதை அப்படியே நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பிரதானமான பட்டம் அப்படின்னா இந்த செடி காய்கறிகளில் குறுவை சம்பான்னு பிரிக்க வேண்டியது இருக்குது. இந்த குறுவை சம்பா எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த செடியோடைய வயதை பொறுத்து, அது அந்த காலகட்டத்தை பொறுத்து பிரிக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வெண்டைக்காயில் ஒரு 10, 18, 20 ரகத்துக்கு மேலேயே கூட இருக்கும். இப்போ எல்லா ரகமுமே வெண்டைக்காய் தானே, அப்போ நடவு செய்யலாமா அப்படின்ட்டு நம்ம தை, மாசி, பங்குனின்னு நடவு செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஒரு சில வெண்டைக்காய் ரகங்கள் குறுவை பட்டத்தை சார்ந்தது, ஒரு சில வெண்டைக்காய் ரகங்கள் சம்பா பட்டத்தை சார்ந்தது. இந்த சம்பா பட்டத்தை சார்ந்த வெண்டைக்காய் ரகங்களுக்கு வயது கூட 180 நாட்கள் வரைக்கும் இருக்கும். அதுவும் இல்லாமல் தாவர வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். இந்த குருவை பட்டம் அப்படிங்கிறது சரியாக 33 நாளில் பார்த்தீங்கன்னா காய் வைக்க ஆரம்பிச்சிடும். 40 நாள்லேருந்து நீங்கள் காய் உடைக்கலாம். 120 நாளில் அதோட வேலிடிட்டி முடிஞ்சிடும், அதோட எண்டு சீசன் வந்துடும். இந்த குருவையாக இருக்கக்கூடிய அனைத்து வெண்டைக்காய் ரகங்களுமே எல்லா சீசன்லையுமே நடவு செய்ய முடியும். அதீத வெயில் இருக்கும்போது நடவு செஞ்சோம் அப்படின்னா வைரஸ் தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வெயில் காலங்களில் அதிகமாக அதை நடுறதை நம்ம தவிர்த்துக்கிறோம். அப்போ இதை எப்பெல்லாம் நடவு செய்யலாம்னா ஆடியில் ஒரு பட்டம் நடவு செய்யலாம், கார்த்திகையில் ஒரு பட்டம் நடவு செய்யலாம், சிறப்பான வளர்ச்சி இருக்கும். கார்த்திகை அப்படின்னா கார்த்திகை மாதத்துலேயே நட்டால் தான் கார்த்திகை பட்டங்கிறது கிடையாது. மார்கழி, கார்த்திகை மார்கழி 2 பட்டத்துலேயும் நம்ம நடவு செய்கிறது எல்லாமே கார்த்திகை தான் சேரும். அதுக்கப்புறம் தை, மாசி. இந்த தை, மாசி, பங்குனி அப்புறம் பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் வரும். இந்த வெயிலில் வெண்டைக்காய் நடும்போது கண்டிப்பாக வைரஸ் தாக்குதல் அதிகமாக வருது நம்ம பார்த்ததில். அப்போ இந்த மாதிரி நம்ம பிரித்து பார்த்து இந்த பட்டத்தை விடாமல் மார்கழியை தாண்டாமல் நடவு செஞ்சிடுறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் ஆல் சீசன். நீங்கள் எப்போ நட்டாலும் நல்லா வளரும், நல்லா காய்க்கும். எல்லா கொத்தவரையுமே சரி, பலகிலையும் சரி, நீட்ட கொத்தவரங்காயும் சரி, நாட்டு கொத்தவரையிலே குட்டை கொத்தரையும் சரி, வெள்ளை விதை கொத்தவரங்காயும் சரி, எல்லாமே எப்போ நட்டாலும் ரொம்ப அற்புதமாக அருமையாக காய்க்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகாயில் நிறைய ரகங்கள் இருக்கு இல்லையா. எல்லா மிளகாய் ரகத்துக்கும் சரியான பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசியில் மிளகாய் நாற்று நட்டோம் அப்படின்னா நல்ல உற்பத்தி எடுக்க முடியும். இது இப்போ எனக்கு எங்கள் தாத்தா சொன்னது, எங்கள் அப்பா எனக்கு சொல்லி தந்தாங்க. ஏன்னா மிளகாய் நடுறதுனா புரட்டாசியில் நடு, வேறு எப்போயும் நடுறாப்பிள்ளையாக இருந்தால் வேண்டாம் அடுத்த வருஷம் நட்டுக்கலாம் அப்படிம்பாங்களாம். அப்போ புரட்டாசிங்கிறது மிளகாய் நடுறதுக்கு சிறப்பான பட்டம். நம்ம இப்போ எப்படி கடைபிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னா புரட்டாசியில் நட முடியாட்டினா கூட கார்த்திகையில் நடவு செய்கிறோம். அப்போ இதை நீங்கள் மற்ற நாளில் நட முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சிரமம். மற்ற நாட்களில் நட்டால் வராது. ஒரு சில மிளகாய் 2 வருஷம் 3 வருஷம் கூட செடி இருந்து காய்க்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்பாவில் வரக்கூடியது. அப்போ இந்த சம்பாவில் நீண்ட நாட்கள் பெருநியல் கிராப்பாக இருந்து காய்க்கக்கூடிய மிளகாய் ரகங்கள் நீங்கள் எப்போனாலும் நடவு செய்ய முடியும். ஆனாலும் கூட இந்த புரட்டாசியிலேருந்து கார்த்திகை தான் சரியான பட்டம். அப்போ நடவு செஞ்சிங்கன்னா செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உற்பத்தி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செடி தகவமைப்போடு இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வரும்போது அது தொடர்ச்சியாக காய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாற்று கருத்து இல்லாமல் அப்போ நடவு செய்யலாம். கத்திரிக்காயில் நிறைய ரகங்கள் இருக்குது. நமக்கே தெரியும், மணப்பாறை கத்திரி இருக்குது, வேலூர் முள் கத்திரி இருக்குது, கொட்டாம்பட்டி கத்திரி இருக்குது, செவந்தாம்பட்டி கத்திரி இருக்குது, சேலம் கத்திரி இருக்குது, பூனத்தலை கத்திரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூனத்தலை கத்திரி இருக்குது, அண்ணாமலை கத்திரி இருக்குது, இங்கே நம்ம கும்பகோண கத்திரிக்காய் இருக்குது, இங்கே வந்து சில்லுக்குடி கத்திரி இருக்குது. இந்த மாதிரி கத்திரிக்காயில் நிறைய ரகம் இருக்குது. வழுதனங்காய் இதெல்லாமே. இதில் 2ஆக பிரிக்கிறோம்.
இந்த வழுதனங்காய் மாதிரி நீளமாக வரக்கூடிய கத்திரிக்காய் எல்லாமே சம்பா ரகத்தை சேர்ந்தது. சம்பாவில் நடவு செய்யும் போது தான் நடவு செய்யணும். அதுக்கு கொஞ்சம் நிழல் இருந்தாலும் பெஸ்ட்டு, நல்லாவே காய்ப்பு கொடுக்குது. நீளமாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய்கள். குண்டாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய்கள் வெயில் படக்கூடிய இடத்துல இருந்தால் தான் அதிகமான காய்கள் காய்க்குது. அப்போது இந்த குண்டாக இருக்கக்கூடிய கத்திரிக்காயை வெயிலில் நடணும். எல்லா சீசனுமே நடவு செய்ய முடியும். எல்லா சீசன்லையுமே கத்திரிக்காய்ங்கிறது ஆல் சீசன் கிராப் தான். இந்த நீளமாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் ரகங்கள், ஒரு சில ரகங்கள் மட்டும்தான் நமக்கு சம்பாவில் வர்றதுனால கார்த்திகை, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த 6 மாதங்கள் வரைக்கும் நடவு செய்யலாம். நடவு செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு உற்பத்தியாக இருக்க முடியும். கொஞ்சம் நிழல் இருந்துச்சு அப்படின்னா நீளமாக காய்க்கக்கூடிய கத்திரிக்காய்கள் நல்லாவே காய்க்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ பொதுவாக கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே தண்டு புழு தாக்குதல், அந்த போலி பொறிவண்டு, அது வந்து எடியை சல்லடையாக அப்படியே ஓட்டை போட்டு வச்சுட்டு போயிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இலை சுருட்டு புழு. இதுக்கான தீர்வு கத்திரிக்காயை ஒருத்தர் நல்லா வளர்த்துட்டோம் அப்படின்னாலே எல்லா காய்கறியுமே நல்லா உற்பத்தி பண்ணிட முடியும். காரணம் என்னன்னா கத்திரிக்காயில் அந்தளவுக்கு பூச்சி தாக்குதல் இருக்கும். அப்போது நிலத்தை நல்லா வளமாக்கிக்கணும். அப்போது உழவு செய்கிறதா இருந்தாலும் சரி, பயிர் செய்கிறதா இருந்தாலும் சரி, அந்த நிலத்தை கத்திரிக்காய் அப்படின்னாலே நல்ல எரு கொடுத்து ஊட்டம் கொடுத்து நிலத்தை தயார் செஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நிறைய நண்பர்கள் நீங்கள் சொன்ன பட்டத்தில் தான் நடுறோம், உங்ககிட்ட தான் விதை வாங்கி நடுறோம், இல்லைனா இன்னொருத்தவங்கள்ட்ட கூட நாங்கள் விதை வாங்கி நட்டு பார்க்குறோம். எப்படி பார்த்தாலுமே நீங்கள் என்ன கொடுக்குற இடுபொருள் கொடுத்தாலுமே நல்லா வளர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கு விதை கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, உரம் கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு அறிவுரை கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க நம்ம கூட நம்ம நிலத்தில் நம்ம தோட்டத்தில் இருக்க போகிறது இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய தகவலை வச்சு அதுக்கு என்ன ரெமிடி கொடுக்கலாம், அதுக்கு என்ன தீர்வு கொடுக்கலான்னு மட்டும்தான் ஆலோசனை கொடுப்பாங்க. அதனால் அதை வச்சு உங்கள் தாவரத்தை முழுமையாக காப்பாற்றிட முடியுமானா முடியாது. அப்போது நீங்கள் உங்கள் தாவரத்தை களப்பணி செய்யணும், ஆய்வு செய்யணும், அந்த குறையை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செய்யணும். இவர் சொல்லி அது சரியாகலை அப்படின்னா அவர் சொல்கிறது சரியில்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர் அதை செஞ்சுருப்பார், அவர் தோட்டத்தில் சரியாக இருக்கும். அது உங்களுக்கு சரியாகாமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அங்கே வேற ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம தொடர்ச்சியாக செய்யணும். நம்ம நிலத்தை எந்த அளவுக்கு வளமிழந்து வச்சுருக்கோம் அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்கிறவருக்கு தெரியாது. நம்ம 10 வருஷமாக ரசாயனம் பயன்படுத்தியிருக்கலாம், 5 வருஷமாக பயன்படுத்தியிருக்கலாம், 1 வருஷமாக பயன்படுத்தியிருக்கலாம், பயன்படுத்தாமலே கூட இருக்கலாம். இப்போ நம்ம என்ன ஊட்டம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற எந்த ஒரு நாலேஜும் இருக்காது. நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கான தகவல் அதை எப்படி சரி செய்யலாம், அவருடைய அனுபவத்தில் யாராக இருந்தாலும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்வாங்க. அதை நம்ம உள்வாங்கிக்கணும். அதுக்கடுத்து தான் முயற்சி. விவசாயத்தில் வெற்றி வந்து இன்னொருத்தவங்க சொல்லி அதை நம்ம செஞ்சு கிடைக்கவே கிடைக்காது. விவசாயத்தில் வெற்றி வந்து முயற்சி. அப்போ முயற்சிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும். தொடர்ச்சியாக நம்ம வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போனா மட்டும்தான் அதிக உற்பத்தி எடுக்க முடியும். கத்திரிக்காய் நம்ம தாயகத்தில் ஆரம்ப காலத்தில் அரை ஏக்கர்னு 2 தடவை பயிரிட்டு 5 கிலோ 10 கிலோ தான் பறிப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 கிலோ பூச்சியாக இருக்கும். அரை ஏக்கருக்கு 5 கிலோ 10 கிலோ தான் பறிப்போம். செடி வளரவே வளராது. கீழே பார்த்தீங்கன்னா கரையும் அரிக்கும், சுற்றிலும் எறும்பு வந்து மண்ணை தோண்டி வெளியில் போடும். மேலே பார்த்தீங்கன்னா இலை பூரா ஓட்டையாக இருக்கும். நானும் நறுக்கி எரிஞ்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், செட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு, கத்திரிக்காயே போடுறதில்லை, ஒரு 3 வருஷம் கழிச்சு 2019 22 வரைக்கும் கத்திரிக்காயே நடுறதில்லை. அப்புறம் கத்திரிக்காய் நட்டோம். நாங்கள் கவனிக்காமலே வளர தொடங்கிருச்சு. அதுவே தகவமைக்க தொடங்கிருச்சு. சிறப்பான காய், பறிக்க காய் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பூச்சிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம் மண்ணில் வளங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்ன நடந்துச்சுன்னு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது 2-3 தடவை பலதானியங்கள் விதைச்சி அந்த இடத்த நம்ம உயிர்ப்பிக்கும் போதே அந்த இடத்துல தண்ணி இயல்போடு அங்கே தாதுக்கள் தங்க தொடங்குது. நிறைய சத்துக்கள் இருக்குது. நீண்ட நாட்கள் அந்த பயிர் செய்யாததுனால அதுக்கான ஊட்டங்கள் நிறைய இருக்குது, சேகரித்து வச்சிருக்கு மண் அப்படின்ட்டு. அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் செயல்பட்டால் நல்லா வளருது அப்படின்ட்டு. அப்போ பூச்சி விரட்டிங்கிறத நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். கத்திரிக்காய், ஏன் கத்திரிக்காய்க்கு நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறோம்னா கத்திரிக்காய் அவ்வளோ சென்சிட்டிவான கிராப். அதே மாதிரி நல்லா செஞ்சுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய பயிரும் கூட கத்திரிக்காய். இன்றைக்கி கத்திரிக்காய் உணவில் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடியது. அதனால் கத்திரிக்காயை நீங்கள் எந்த பட்டத்தில் வேணாலும் பயிர் செய்யுங்க. குறிப்பாக கார்த்திகையில் பயிர் செய்ய தவறாதீங்க, ஆடியில் பயிர் செய்ய தவறாதீங்க. இந்த 2 பட்டமும் நடவு செஞ்சோம் அப்படின்னா நல்ல ரேட்டுக்கும் போகும், நல்ல உற்பத்தியும் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொடி. இந்த கொடியில் வந்து பார்த்திங்கன்னா தரைப்படர் கொடி, பந்தல் படர் கொடி. இந்த பந்தலில் படரக்கூடிய கொடிகளுக்கு பிரதானமான பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி, கார்த்திகை, தை இந்த 3லையுமே நடவு செய்ய முடியும். அதில் ஒரு சில ரகங்கள் இருக்குது. அவரைக்காய், மூக்குத்தி அவரை, சிறகு அவரை, இந்த மாதிரியான அவரை ரகங்கள் மட்டும், அவரைன்னு வரக்கூடிய அவரை ரகங்கள் மட்டும் நீங்கள் ஆடியிலேருந்து புரட்டாசிக்குள்ளே பயிர் செய்யணும்.
தவறுனா கார்த்திகையில் பயிர் செய்யலாம். நீங்கள் ஆடிலேருந்து புரட்டாசியில் பயிர் செஞ்சீங்கன்னா தாவர வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும், காய்ப்பும் அதிகமாக இருக்கும். நேராக போய் கார்த்திகையில் பயிர் செய்கிறீங்க அப்படின்னா தாவரம் பெருசாக படராமலே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வளர்ந்த உடனே காய்க்க தொடங்கிடும். ஆனால் நீங்கள் ஐயோ நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்னு கணக்கிட தேவையில்லை. கார்த்திகை வரைக்கும் நீங்கள் அவரை ரகங்களை தைரியமாக பயிர் செய்யலாம், வளர்ந்து நல்லாவே காய்க்கும். அப்போது இதை தையில் பயிர் செய்யக்கூடாது கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் தாவர வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும், முளைக்கும் வளரும், ஆனால் காய்க்காது பூக்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டங்களில் மட்டுமே நம்ம இந்த ரகங்களை பயிர் செஞ்சிடும். பாவக்காய், பீக்கங்காய், புடலங்காய், இதில் நாட்டு ரகங்கள் இருக்கு இல்லைங்களா. புடலங்காவுக்கு சரியான பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகையில் நடவு செய்யலாம், தையில் நடவு செய்யலாம், அதுக்கடுத்து ஆடியில் நடவு செய்யலாம். இதில் எப்போ நடவு செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக காய்க்குது. நீட்ட புடலங்காவும் சரி, குட்டை புடலங்காவும் சரி. பாகற்காய்க்கு வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா வைரஸ் பக்காவாக வருது. அப்போது ரொம்ப அதிகமாக வெயில், அதாவது இந்த சித்திரை மாதங்களில் போய் நடவு செய்கிறது, மாசி பங்குனியில் நடவு செய்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஆடியில் நடவு செய்யலாம், கார்த்திகையில் நடவு செய்யலாம், தை மாதம் கூட நீங்கள் நடவு செய்யலாம், அப்போ கூட உற்பத்தி எடுக்க முடியும். ஆனால் தையை தாண்டிடுச்சு அப்படின்னு, ஏன்னா தையில் பனி இருக்கும், காலை நேரங்களில் பனி இருக்கும், தாவரம் நல்லா வளரும். மாசி கடந்து பங்குனிக்கு போயிடுச்சுன்னா வெயில் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விதையை போட்டு நட்டு உருவாக்கணுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் தடுத்துக்கலாம். தரைப்படற்கொடி அணிக்கணும். இந்த தரைப்படற்கொடி தான் பூசணிக்காய், பரங்கிக்காய், சொரக்காய், இதெல்லாமே தரையில் படரக்கூடிய கொடி காய்கறிகள். வெள்ளரி இதுவுமே அதில் தான் வரும். இப்போ இதெல்லாம் நீங்கள் சரியான பட்டம் அப்படின்னா ஆடி தான். ஆடியில் நடவு செய்யணும். ஆடி, அதுக்கடுத்து புரட்டாசி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கார்த்திகை, இந்த 3ல் தான் நீங்கள் நடவு செய்யணும். பாக்கி தையில் நடவு செஞ்சாலோ, மாசி பங்குனி சித்திரை வைகாசியில் நடவு செஞ்சாலோ பெரிய அளவு உற்பத்தி இருக்காது. ஒரு சில ரகங்கள், இப்போ சிட்டு சுரக்காய் ஓரளவுக்கு நல்ல காய்ப்பு கொடுக்கக்கூடிய ரகங்கள், அதை நீங்கள் அந்த காலகட்டத்தில் கூட நடவு செய்ய முடியும். பிரதானமான பட்டம்னா இதுதான் பட்டம். நீங்கள் ஆடியில் நடவு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு ஆடி அப்படி. ஏன் இந்த ஆடி அதிகமாக சொல்கிறேன்னா, ஆடினா கரெக்டாக ஆடியிலே நடவு செய்யணுங்கிறது கிடையாது. ஆடியோட இறுதி ஆடி, ஆவணியும் கூட ஆடி பட்டம் தான். ஆவணியில் நடவு செஞ்சால் கூட ஆடி பட்டம் தான். ஆடி அமாவாசையிலேருந்து ஆவணி அமாவாசை வரைக்கும் அது ஆடி பட்டம் அப்படின்னு தான் கணக்கிடுறாங்க. அப்போ உங்கள் பகுதியே நீங்கள் கணிக்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் வந்து இந்த காணொலியில் ஆடி அமாவாசைன்னு சொல்லிட்டேன்னா ஆடி அமாவாசையிலே போய் நடவு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் பகுதியில் வெயில் எப்படி இருக்குது, மழை எப்படி இருக்குது, சூழல் எப்படி இருக்குங்கிறத கணிச்சு பயிர் செய்யணும். இப்போ நாங்கள் வந்து இங்கே தஞ்சை பகுதியில், புதுக்கோட்டை பகுதியில் கார்த்திகைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கார்த்திகைங்கிற பட்டம் சரியாக கார்த்திகை 1ஆம் தேதி நாங்கள் பயிர் செய்ய மாட்டோம், கார்த்திகை 15ஆம் தேதி பயிர் செய்ய மாட்டோம், கார்த்திகை 30 பயிர் செய்ய மாட்டோம். எப்போ இந்த மழை, கார்த்திகை கனமழைம்பாங்க, இந்த கனமழை எப்போ கம்மியாகுதோ, எப்போ விடுதோ, அதுக்கப்புறம் எப்போ வெக்காளிக்குதும்பாங்க, வானம் வந்து மேகமூட்டம் கலைஞ்சு வெயில் எப்போ தொடங்குதோ அப்போ உழுது அந்த புழுதியில் தான் பயிர் செய்வோம். அப்போ அதுதான் கார்த்திகை பட்டங்கிறது. அப்போ நம்ம நாட்காட்டியை வச்சு நம்ம கரெக்டாக தீர்மானிச்சிட முடியாது. சூழலையும் கணிக்கணும். விவசாயத்தில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக சூழலையும் கவனிக்கணும், அதை கணக்கிட்டு பயிர் செய்யணும். அப்போ பரங்கிக்கன்னா நீங்கள் எப்போ நடவு செய்வீங்க அப்படின்னா ஆடியிலேருந்து நீங்கள் தைரியமாக கார்த்திகை வரைக்கும் வச்சிருந்து பயிர் செய்ய முடியும், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல். சொரக்காய் அதே மாதிரி பயிர் செஞ்சுக்க முடியும். இந்த சொரக்காயிலே நீளமாக இருக்கக்கூடிய சொரக்காய் எல்லாமே, இதெல்லாம் நீங்கள் ஆடி ஆவணி புரட்டாசிக்குள்ளே பயிர் செஞ்சால் தான் உங்களுக்கு உற்பத்தி அதிகமாக கிடைக்கும். சிட்டு சொரக்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கார்த்திகையில் கூட நடவு செய்யலாம், நல்லாவே வளரும். அதுக்கடுத்து பூசணிக்காய், வெண்பூசணி. இந்த வெண்பூசணியை இந்த ஆயுத பூஜைக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி, ஜூன் ஜூலை அந்த மாதிரி பயிர் செய்யணும். அப்போ அதுவுமே கிட்டத்தட்ட ஆடி தான் வரும். ஆடி ஸ்டார்டிங்கில் பயிர் செய்கிறது ரொம்ப சூப்பராக காய்க்கும். அதுக்கடுத்து கார்த்திகையில் பயிர் செய்ய முடியும். இந்த 2 பட்டத்திலே நடவு செஞ்சோம் அப்படின்னா வெண்பூசணியும் கூட நல்ல உற்பத்தி எடுக்க முடியும். நாட்டு பூசணி நம்ம 1 மாதம் கூட அந்த காயை வச்சுருந்துக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பந்தல் கொடியிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 கோவக்காய் செடி இருக்குது இல்லைங்களா. இந்த கோவக்காய் அப்படிங்கிறது இது பெர்னியல் கிராப் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு தடவை நடவு செஞ்சிட்டோம் அப்படின்னா வருஷ கணக்கில் வச்சுட்டு நம்ம காய் பறிச்சுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நீங்கள் எப்போனா கார்த்திகை ஆடி எப்போனாலும் நடவு செஞ்சுக்க முடியும். கொடியை வளர்த்து மேலே ஏற்றணும். இதெல்லாம் கட்டிங்ஸில் வளரக்கூடிய தாவரங்கிறதுனால அதிகமாக வெயில் இருக்கும் போது நடவு செஞ்சிங்கன்னா முனை கருகிக்கிட்டே இருக்கும். ஸோ மேலே இலை சுருளும், புள்ளி வரும், இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும். இதை நீங்கள் களையணும். அப்போது கார்த்திகையில் நடவு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக வளர்ந்து மேலே நல்லா படர்ந்துக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டமும் துளுத்து நல்லா காய்ப்பு கொடுக்கும். இதை நீங்கள் அந்த மாதிரி நடவு செஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் ஓரளவுக்கு காய்கறிகளில் எதை எப்பப்போ நடவு செய்யணும் அப்படின்றது, இந்த தக்காளிங்கிறது உணவில் ரொம்ப அதிகமாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லா காலகட்டத்திலையும் விளையுமானா விளையாது. ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும், தக்காளி நம்ம எல்லா நேரமும் உணவில் எடுத்துக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியமே கிடையாது.
நம்ம தெருவுகளில் நம்ம ரோட்டு ஓரங்களில் நாட்டு தக்காளின்னு விற்கக்கூடிய அத்தனை தக்காளியும் நாட்டு தக்காளியான்னு கேட்டால் கிடையாது. 99.9% நாட்டு தக்காளி கிடையாது. எல்லாம் ஒட்டு ரகம், வீரிய ஒட்டு ரகம், ஹைப்ரிடு இதுதான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அப்போ தக்காளி விளையாது அப்படின்னா எப்போ தான் நம்ம சாப்பிட்றது? அப்போ தக்காளிக்கான சரியான பட்டம்னா நீங்கள் ஆடியிலேருந்து நடவு செய்கிறது தான். ஆடியில் நடவு செஞ்சால் விதை எடுக்க முடியாது. ஆடியில் நடவு செஞ்சால் காய் உற்பத்தி பண்ணிக்க முடியும். அதுலேயும் ஒரு சில ரகங்கள் சம்பா அதுலேயுமே குருவை இருக்குது. ஒரு சில தக்காளி ரகங்கள் 180 நாள் காய்க்கும், ஒரு சில ரகங்கள் 120 நாள் தான் காய்க்கும். 120ங்கிறது 125 நாட்களுக்குள்ளே தான் காய்க்கும். சில ரகங்கள் நீண்ட நாட்களுக்கு காய்க்கும். இப்போ லைபீரியன் தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு செடியில் காய் இருக்கும். அப்போ அந்த மாதிரி தக்காளியை நீங்கள் ஆடி ஆவணி புரட்டாசிலே கூட நடவு செய்யலாம். ஆனால் அப்போ கொஞ்சம் அதிகமாக வெயில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நமக்கான சூழ்நிலை நம்ம கணிக்க முடியுது, வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஆடியவே நம்ம தவிர்த்து ஆவணி புரட்டாசிகளில் தான் பயிர் செய்யவே துவங்குறோம். அப்போ ஆடியில் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில் இருக்குது இப்போ நமக்கு வர. அப்போ தக்காளிக்கான சரியான பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பயிர் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. புரட்டாசி மாதம் கூட நீங்கள் தக்காளி நடவு செய்யலாம். ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை 5 மாதமும் தயங்காமல் நீங்கள் தக்காளி செடி நடவு செய்யலாம். ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு தடவை தக்காளி செடி நடவு செய்கிறீங்கன்னா அந்த தக்காளி வளர்ந்து காய்ப்புக்கு வர்றதுக்கு 60 நாள் ஆகும். அப்போ 60 நாள்லேருந்து அடுத்த 60 நாளோ அல்லது 90 நாட்களோ காய்க்கக்கூடிய தக்காளி செடி கணக்கு பண்ணிக்கோங்க. அப்போ ஆவணியில் நடவு செய்யணுங்கன்னா புரட்டாசி ஐப்பசியில் காய்க்க தொடங்கிடும். ஐப்பசி கடைசியில் புரட்டாசியில் காய்க்க தொடங்கிடும். அப்போ கார்த்திகை மார்கழியில் காய்ச்சிட்ருக்கும். கார்த்திகையில் நடவு செஞ்சிங்கன்னா மார்கழி தை காய்க்க ஆரம்பிச்சிடும். மாசி பங்குனி சித்திரையிலெல்லாம் காய் பறிச்சிட்டு இருப்போம். அப்போது தக்காளி அந்தந்த காலகட்டத்தில் மட்டும் காய்க்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் உணவாக எடுத்துக்குவோம். இயற்கை ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக படைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் என்ன அதிகமாக விளையுதோ அதை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டு பயணிக்கிறத மட்டும்தான் இயற்கையோட தொடர்ந்து நீண்ட நாட்கள் பயணிக்க முடியும். அதுபோக எனக்கு தக்காளி எல்லா நாளும் வேணுங்கிறதுக்காக இந்த இயற்கைக்கு எதிராக இயற்கையோட செயல்பாடுகளுக்கு எதிராக நாம் எதிர்வினையாக ஒட்டு ரகங்களை பயன்படுத்தி அதை பயிரிட்டு அதை உணவில் எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு நல்லதும் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக சிக்கலில் தான் போய் முடியும். அந்த சிக்கலை ஆராய்ஞ்சு அது என்ன அப்படின்னு ஆவணப்படுத்திட்டு இருக்கிறத விட நம்ம இயற்கையின் பாதையில் செயல்படுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த காலகட்டத்தில் நடவு செய்யக்கூடியதை அப்பப்போ நடவு செஞ்சுக்கலாம். ரொம்ப பெரிய குழப்பங்கள்லாம் தேவையில்லை. காய்கறி விவசாயத்துக்கு நீங்கள் எப்பப்பெல்லாம் பயிர் செய்யலாம் அப்படின்னா கார்த்திகை ஒரு சிறப்பான பட்டம். தவிர்க்காமல் எல்லா காய்கறிகளையுமே நீங்கள் பயிர் செய்யலாம். முன் சம்பா பின் சம்பா குருவை எதையுமே நீங்கள் கவனிக்க தேவையில்லை. ஏன்னா கார்த்திகை ரொம்ப சிறப்பான பட்டம். அப்போ நீங்கள் நடவு செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே உற்பத்தி எடுக்க முடியும். ஆடியில் நடவு செய்கிறீங்கன்னா ஒரு சிலதை மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கும். மற்ற மாதிரி எல்லாமே நீங்கள் நடவு செய்யலாம். தக்காளி மாதிரியான பயிர்களை தை மாதம் நீங்கள் பயிர் செய்ய முடியும். இந்த 3 காலகட்டங்களையும் சிந்திச்சு அப்போ மட்டும் நீங்கள் அதிகமாக பயிர் செஞ்சுக்க முடியும். இதில் முக்கியமாக பதிவு பண்ணணும்னு நினச்ச விஷயம் என்னென்னா நாட்டு ரகங்கள் தகவமைப்பு தன்மையோடு இருக்கக்கூடியது. இந்த நாட்டு ரகங்களில் விதைகள் சேகரிக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் கார்த்திகையில் பண்ணால் மட்டும்தான் விதைகளை ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஊட்டமாகவும் உற்பத்தி பண்ண முடியும். மற்ற காலகட்டத்தோடு ஒப்பிடும்போது நம்ம ஒரு 3 ஆண்டுகளாக விதைகளை சேகரிக்க முயற்சி பண்ணி எல்லா காலகட்டங்களிலுமே போடுறோம், வளருது, பூச்சி அடிக்குது, சரி பிரச்சனை இருக்குது, இந்த வருஷம் தான் போயிருக்கு அப்படின்னா அடுத்தடுத்த வருஷம் பயிர் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அனுபவத்தில் சொல்கிறோம், மழையில் பாதிக்காமல் வெயிலில் பாதிக்காமல் சிறப்பாக விதையை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னா எங்கள் பகுதியில் கார்த்திகையில் பயிரிட்டால் நிச்சயமாக அந்த விதை வீட்டுக்கு சேர்ந்துடுது. நம்ம ரொம்ப அழகாக எடுக்க முடியுது. கடலை தோட்டம் கார்த்திகையில் கடலை போடுவோம். விதைக்காமலே கீரை விதைகள் போன வருஷம் கொட்டின கீரை விதைகள் தானாக முளைச்சி வரும். அதில் விதை அதிகமாக உற்பத்தி ஆகும். அந்த விதைகளை மட்டும்தான் எடுத்துருக்குறோம் இது வரைக்கும். அப்போது அந்தந்த காலகட்டத்தில் தன் இயல்போடு வளரக்கூடிய நாட்டு காய்கறி விதைகளை பாதுகாத்து அப்போது விதைகளை சேகரித்து பரவலாக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்குது. அப்போது விதைகள் நீங்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்த்திகை ஒரு சிறப்பான பட்டம். வீட்டு தோட்டமோ மாடி தோட்டமோ பெரிய சிக்கல் இருக்காது. நான் சொல்கிறது ஒரு விவசாயி விதையை அதிகமாக உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு கார்த்திகைங்கிறது ரொம்ப சிறப்பான பட்டம். மற்ற நேரங்களில் பயிர் செய்யும்போது ஒரு சில மாடி தோட்டங்களே வீட்டு தோட்டங்களே விதைகளை உற்பத்தி பண்ண முடியும். கத்திரிக்காயாக இருந்தாலும் சரி, வெண்டைக்காயாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தோட்டமோ மாடி தோட்டமோ, ஏன்னா 4 செடி இருக்கும், 5 செடி இருக்கும், ஒரு 10 செடி இருக்கும், நம்ம விதைகளை சேகரிச்சிட முடியும், அதை நம்ம உலர்த்திட முடியும், பாதுகாத்திட முடியும். ஆனால் ஒரு விவசாய நிலத்தில் நம்ம விதைகள் பெரிய அளவில் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஏதோ சின்ன ஒரு சேதம் ஏற்படுத்தும். அதனால ஒரு தெளிவான விளக்கத்துக்காக சொன்னேன். கார்த்திகையில் விதை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, விவசாய நிலமாக இருந்தாலும் சரி, நாட்டு காய்கறி விதைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே உற்பத்தி பண்ண முடியும். அப்போ
காய்கறிகள்னா தயங்காமல் செய்ய வேண்டிய பட்டம் கார்த்திகை. கார்த்திகைனா என்ன, 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்குமா அப்படிங்கிறது கிடையாது. கார்த்திகைனா கார்த்திகையிலேருந்து மார்கழி 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தாராளமாக பயிர் செய்யலாம். அதுக்கு அடுத்து தை மாதங்களும் தாராளமாக பயிர் செய்யலாம். இந்த தை மாதங்கும் போது கொஞ்சம் இந்த கொடி காய்கறிகளான அவரைக்காய், சிறகவரை, வாழைவரை இந்த மாதிரியான பயிர்களை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் தாராளமாக பயிர் செய்ய முடியும். அந்தந்த பட்டத்திலே அந்தந்த இதை பயிர் செய்யலாம். இப்போ நம்ம இப்போ வளர்ந்து காய்க்கக்கூடிய பெரினியல் கிராப், இந்த ஆண்டுக்கு காய்க்கக்கூடியது, இதை நீங்கள் எப்போனாலும் நடவு செய்யலாம். அந்தந்த காலகட்டங்கள் வரும்போது நமக்கு காய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது. வருடம் பூரா பயிர் மட்டும் நம்மக்கிட்ட இருக்க போகுது. அதனால் தவறாமல் தாராளமாக பயிர் செய்ய முடியும். ஓரளவுக்கு பேசியிருக்கிறோம், ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறோம். இதில் இந்த காயை எப்போ பண்ணலாம் அப்படின்னு இந்த காணொலியில் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது என்னென்னு போடுங்க. நம்ம அதுக்கு கமெண்டில் கண்டிப்பாக விளக்கம் கொடுப்போம், இதை எப்போ பயிர் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக. பிரதானமாக காய்கறி சாகுபடி அப்படின்னா சிக்கல் இல்லாமல் பயிர் செய்யக்கூடிய பட்டம் கார்த்திகை. அதை நம்ம மனசில் வச்சுக்குவோம். தவற விடாமல் கார்த்திகையிலேருந்து மார்கழி 15ஆம் தேதி வரைக்கும் அனைத்து காய்கறி பயிர்களையுமே இந்த ஆண்டும் கூட நீங்கள் பயிர் செஞ்சு பயன்பெறுங்க. வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் வழியாக. நன்றி.